ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற முருடேஸ்வரா டெம்பிள். வாங்க கோயிலை பற்றின டீட்டெயில்ஸ் அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த கோயிலோட ராஜகோபுரம். ஸோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த கோயிலோட ராஜகோபுரத்தை கேப்சர் பண்ண முடியாது மொபைலில். ஸோ இந்த கோயில் ராஜகோபுரத்துடைய உயரம் வந்து 237 அடி, 20 நிலைகளை கொண்டது. ஸோ 18th ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட்டில் போய் பார்க்கலாம். இந்த கோயில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, கர்நாடக மாநிலம் உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங். பே பண்ணி வரணும். கார் பார்க்கிங்க்கு சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees வாங்குகிறாங்க. ஸோ பீச் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டைம் இப்போ 8 o'clock. இப்போ க்ரௌடு ஃபுல்லாக இருக்குது. வாங்க கோயில் உள்ளே போகலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது. ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா கஜமுகன், ஸோ நம்மளுடைய யானைகள் வரவேற்கிறார்கள். ஸோ எல்லோரும் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் பிடிச்சிட்ருக்காங்க. மறுபடியும் இந்த டிகிரியில் காட்டுறோம் பாருங்கள் இந்த வியூ எப்படி இருக்குன்ட்டு. வா சரியான கோபுரங்க. இதுதான் உலகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற என்ட்ரானோன்னு இந்த ராஜகோபுரத்துக்கு மேலே ஏறி இந்த 360 டிகிரி வியூ பார்க்கக்கூடிய இடம். ஸோ இங்கே தான் லிஃப்ட்டுக்கு எல்லாம் ஜனங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பக்கம் ஒரு லிஃப்ட் இருக்குது. ஸோ டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து 20, சின்ன பசங்களுக்கு 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ லிஃப்டோட டைமிங் மார்னிங் 7 AM to 12:45 PM, அதே மாதிரி 3 PM to 7 PM. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அந்த ராஜகோபுரத்தில் லிஃப்டில் ட்ராவல் பண்ணி 18வது ஃப்ளோரில் வந்து இறங்கிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் சிவபெருமானோட ஸ்டாச்சு. ட்ரோனே தேவையில்லை, ட்ரோன் இல்லாமே எடுக்கலாம். சிவபெருமானோட ஸ்டாச்சு. இது கோபுரத்துக்கூட பேக் சைட் வியூ. அப்படியே ஒரு பக்கம் வியூ பார்த்தாச்சு. 3 பக்கமும் வந்து கடல், ஒரு பக்கம் நிலப்பரப்பு மாதிரி இருக்கும். ஸோ இதோட இந்த கோபுரத்துடைய இன்னொரு பகுதி, இந்த சைடு ஃபுல்லும் பீச்சு, அரபிக் கடல். அங்கே வந்த நேரம் பார்த்திங்கன்னா சரியான மழை வேறு, அதை அடித்து தும்சம் பண்ணிகிட்ருக்கு 2 days-ஆகவே. கோஸ்டல் கர்நாடகாவில் அரபிக் கடற்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற முருடேஸ்வரா டெம்பிள் ராஜகோபுர 18வது ஃப்ளோர்லேருந்து இந்த வியூ உங்களுக்காக. வாங்க 2 வியூ பார்த்தாச்சு. கீழெல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. வாங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த லிஃப்டில் வந்த பின்னாடி உங்களுடைய ரைட் சைடு, ஸோ அங்கே தான் வந்து அதாவது கோவிலுடைய சிவபெருமான் சிலை. ஜனங்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க மக்கள். இதுதாங்க என்ட்ரன்ஸ் சைடு.
இந்த பக்கம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்த வழி இந்த சைடும் பீச்சு. ஓகேங்க, நம்ம இப்போது லெஃப்டில் போயிட்டு வந்தாச்சு. இப்போ சுவாமி தரிசனத்துக்கு போக போகிறோம். வே டு டெம்பிள். வாங்க போகலாம். மொபைல் ஃபோன் நாட் அலோடுன்றாங்க. ஸோ மொபைல் இதோட நாங்கள் உள்ளே வைக்கிறோம். வெளியில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ டெம்பிள் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இடத்துல எடுத்துருக்கோம். ஸோ ஒரு கடவுள்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி இருக்குங்க. ஸோ ஆஞ்சநேயர் சன்னதி இது. இங்கே வந்து தங்கத்தேர் விழாவும் இருக்குங்க. நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் கோபுரத்தோடைய பேக் சைட். ஸோ இதுதாங்க நம்ம கோயிலுடைய மூலஸ்தானத்தின் வெளிப்பகுதி தோற்றம். பக்கத்துலேயே பத்மாவதி தாயாருடைய கோவிலும் இருக்குது. அப்படியே அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமான் பயங்கரமாக காட்சி அளிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் வந்து மகாவிஷ்ணு, சிவபெருமான், அப்புறம் மகிஷாசுரமர்த்தினி, விநாயகர் ஸ்டாச்சு இருக்குது. இது மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி. ஓகேங்க, சிவபெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகுது. 3 படிநிலைகள். மக்கள் எல்லாமே தரிசனம் பண்ண போயிட்டுருக்காங்க. கோயில்களில் ஸோ இங்கே தாங்க மியூசியம் இருக்குது. ராவணன் ஆத்மலிங்கத்தை எப்படி வாங்கினார், ஸோ எப்படி இந்த இடத்துல வச்சிட்டாரு அப்படின்ற முழு தகவலும் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து என்ட்ரன்ஸ். அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் வெளிப்பக்கம். ஸோ மேலே பாருங்கள் சிவபெருமான் இருக்கார். உப்பு காற்று அப்படின்றதுனால அடிக்கடி சரிப்படுத்திகிட்டே இருப்பாங்க போல் இருக்குது. இப்போவும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ காங்கிரீட்டால் கட்டின சிலை இது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா 500 வருட பழமையான கோவில். ஸோ இங்கே சனி பகவானுக்குன்னு தனியான சன்னதி இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ.